நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையோட சுருக்கத்தை முதல்ல சொல்றேன். விக்ரம் அப்படின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்காரு. இவரோட அப்பா பிசினஸ் பண்ணவரா இருப்பாரு. இப்ப அப்பாவோட பிசினஸ் இவர் பார்த்துட்டு இருக்காரு. கல்யாண வயசு வந்ததுனால இவருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம கிட்ட இருக்க பணத்தை தான் பாக்குறாங்க, நம்ம அன்பை பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, பணத்தை பார்க்காம நம்ம மனசை மட்டும் பாக்குற ஒரு பொண்ணு நமக்கு வேணும். அந்த பொண்ணு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. சோ அதுக்காக ஒரு பிளானை போடுறாரு. பேரண்ட்ஸ் கிட்ட சம்மதம் வாங்கி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாரு. அது என்ன பிளான்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் கேட்கிறேன். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே விக்ரம் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட அப்பா பிசினஸ் இப்ப இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பாக்கெல்லாம் வயசாயிருச்சு பாத்தீங்களா, அதனால அப்பாவோட பிசினஸ் இவர் பார்த்துட்டு இருக்காரு. பிசினஸ்னா அவ்வளவு சூப்பர் பிசினஸ் மேன் சொல்லலாம். எல்லாத்தையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாரு. பொறுப்பா ஆபீஸ்க்கு வந்துருவாரு. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு ஏறக்குறைய 28 வயசு ஆயிருச்சு. கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி பேரண்ட்ஸ் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா எல்லா வரனுமே போய்கிட்டே இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இவரை ஒரு பணக்காரரு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. எப்படியாவது பேசி முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே நம்ம பணத்தை தான் பாக்குறாங்களோ, அதாவது நம்ம பணத்துக்காக தான் நம்மள கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. நம்ம மனசை மட்டுமே பாக்குற, அதாவது அந்த பொண்ணுமே மனசு ரீதியா நல்லவளா இருக்கணும், அதாவது பணத்துக்கு ஆசைப்படாதவளா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நம்ம கட்டிக்கணும். மற்றபடி அந்த பொண்ணு வசதியா இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த பொண்ணு நம்ம கிட்ட இருக்க பணத்தை எதிர்பார்க்க கூடாது, நம்ம மனசை மட்டும் தான் பார்க்கணும்ன்ற வரியில மட்டும் உறுதியா இருக்காரு. அப்பப்ப பேரண்ட்ஸ் கிட்ட இதை சொல்றாரு. அப்பெல்லாம் நம்ம எப்படா செக் பண்ண முடியும், அதெல்லாம் செக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே போட்டோவெல்லாம் பாக்குறாரு. அதாவது நிறைய பொண்ணுங்களோட போட்டோவை அப்பப்ப காட்டுறாங்கல்ல, இவருமே அதுல எல்லா பொண்ணுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா அந்த செக்கிங் பண்றது. இதுல ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் நான் செக் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அங்க இருக்க பூஜான்ற ஒரு பொண்ணோட போட்டோவை எடுக்கிறாரு. இந்த பொண்ணை தான் நான் செக் பண்ணலான் இருக்கேன், அதாவது இந்த பொண்ணோட நடவடிக்கை எல்லாத்தையும் நான் செக் பண்ணலான் இருக்கேன், இந்த பொண்ணு மனசு ரீதியா எப்படிப்பட்டவ, இது எல்லாத்தையும் செக் பண்ணலான் இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் போட்டோவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவ மாதிரி தான் தெரியுறா, அதாவது நல்ல டைப் மாதிரி தான் தெரியுறான்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா, போட்டோ வச்சு அப்படி சொல்ல முடியாது, இங்க இருக்க மத்தவங்க மட்டும் என்ன தப்பான ஆளுங்க மாதிரியா தெரியுறாங்க, எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா நம்ம பழகும் போதுதான் அவங்களோட உண்மையான சுயரூபம் தெரியும். நான் இந்த பொண்ணோட வீட்டுக்கு போக போறேன், இந்த பொண்ணை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்கு போக போறேன், அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண போறேன். அங்க இருந்து பார்க்கும் போது இந்த பொண்ணை பத்தி எனக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும், இதுக்கு நீங்க பர்மிஷன் மட்டும் தாங்கன்னும் போது பேரண்ட்ஸ்க்கு இதுல பெருசா விருப்பம் கிடையாது. அப்படிலாம் நம்ம செக் பண்ணுமா, நம்ம ஆளை வச்சு பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லம்மா, நான் பாக்குற மாதிரி வராது, நான் சில செக்கிங்லாம் அங்க வைப்பேன், அது மூலியமா அந்த பொண்ணை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்றாரு. சரி, பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ல, இந்த செக்கிங் எல்லாம் பண்ணி கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ல, சரி ஓகேன்ற மாதிரி பேரண்ட்ஸ்மே ஏத்துக்கிறாங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாருன்னா, அந்த பூஜான்ற பொண்ணை முடிவு பண்ணிட்டார்ல, அந்த பொண்ணை பத்தி பேசிக்கா ஆளுங்களை விசாரிக்க சொல்றாரு. விசாரிச்சதுல சில டீட்டெயில் எல்லாம் கிடைச்சிருது. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு வச்சிருக்காங்க, இதை தாண்டி ஒரு வேலையில இருக்காங்க, ஒரு நல்ல வேலையில இருக்காங்க, நிறைய சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் விசாரிச்சு சொல்றாரு. இருந்தாலும் நேரடியா நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னும் போது அந்த வீட்டுக்கு இவரு ஒரு ஏழை மாதிரி போனோம்ல, அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அந்த பொண்ணோட வீட்டுல அந்த டேங்க் பகுதியில ஏதோ டேமேஜ் இருக்கு போல, அதை சரி பண்றதுக்கு ஆளை பார்த்துட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவரு இது மூலியமாவே அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம், அந்த பொண்ணு வீட்டுல அந்த ஒர்க்கை பாக்குற மாதிரி நம்ம நுழைஞ்சிட்டோம்னா எல்லாம் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, பிளம்பிங் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கெட்டப்க்கு விக்ரம் மாறிடுறாரு, ஒரு ஏழை மாதிரி மாறிடுறாரு. அப்படி மாறினவரு வேலை ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு கேக்குறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒர்க்கை பத்தியே தெரியல, அப்பாக்கு தான் தெரியும், அப்பதான் ஆள் பார்த்துட்டு இருக்காரு போல. இவருமே இவங்க கிட்ட ஒர்க் இருக்குமான்ற மாதிரி பூஜாவை பார்த்து கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே நான் இங்க வெயிட் பண்ணுவேன், ஏதாவது வேலை வரும் என்ன கூட்டு போவாங்க, கூலி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா கடைசி ஒரு வாரமா பெருசா எந்த ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கல, இப்ப சாப்பிட கூட எனக்கு காசு இல்ல, அதனாலதான் கேட்கிறேன், உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா நீங்க அந்த வேலையை தந்தீங்கன்னா நான் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் காசை பாப்பன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியல, என் அப்பா கிட்ட வேணா கேட்கறேன்ற மாதிரி பூஜா இருக்காங்களா, அப்பா கிட்ட கேட்கறாங்க. அப்பா, வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன வேலை இருக்காப்பா, அதாவது பிளம்பிங் ஒர்க், இதை தாண்டி சின்ன சின்ன பூசுற வேலை, இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னும் போது இருக்கு, மேல அந்த இது பண்ற வேலை, எப்படியும் அந்த வேலை 2-3 நாள் நடக்கும், நீ என்ன ரேட்டுன்னு பேசுமா அப்படின்னும் போது நீங்களே வாங்க பண்ணும் போது அவரே வராரு. அவருமே ஒரு ரேட்டை சொல்றாரு, இவ்வளவு தருவேன் ஓகேவான்னும் போது விக்ரம பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நுழையணும், அதுதானே பிளான். அதனால விக்ரமோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவர் சாப்பிடலன்னு வேற சொல்லியிருப்பாரு, நான் 2-3 நாளா சரியாவே சாப்பிடலன்னு சொல்லியிருப்பாரு.
அதை கவனிச்சிட்டு இருந்த பூஜா இருக்காங்கல்ல, நீங்க முதல்ல வந்து சாப்பிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல பரவாயில்லன்ற மாதிரி இவர் மறுக்கிறாரு, அதெல்லாம் வேணான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப உள்ள கூப்பிட்டு, அதாவது வந்து அவங்களோட வீட்டுக்குள்ளேயே கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் படுது. பரவாயில்ல, பூஜா கொஞ்சம் நல்ல டைப்பா தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஒர்க்கரை அவ்வளவு சீக்கிரம் யாரும் வீட்டுக்குள்ள எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. சரி, சாதாரணமா நம்மள உட்கார வைக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, நம்ம வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொன்னதை மனசுல வச்சு கரெக்டா சாப்பாடு தந்திருக்காங்களே, இதுவே நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவரோட பிளான் என்னன்னா, எப்படியாவது இங்க தங்கணும், அதாவது அடுத்த 3 நாள் இங்க தங்கணும், அப்பதான் இவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியும்னு யோசிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, என் வீடு ரொம்ப லாங்கு, நான் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இங்கேயே ஒரு ஓரமா ஏதாவது இடம் தந்தீங்கன்னா நான் படுத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒரு வயசு பொண்ணு இருக்க வீட்டுல வந்து தங்க வைக்கிறது சரியா இருக்காது இல்ல, அதனால அப்பா கொஞ்சம் தயங்குறாரு. இவன் வயசு பையனா இருக்கானே, எப்படி தங்க வைக்கிறதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. மாடியில வேணா படுத்துக்கிறியா, அதாவது மாடியில தான் உனக்கு வேலை இருக்கு, நீ அந்த மாடியிலேயே படுத்துக்கிறியான்னு கேட்கும்போது விக்ரம் அதுக்கும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஏன்னா அடுத்த 3 நாள் இங்க இருக்கணும், இந்த பூஜாவோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிக்கணும். பூஜா வந்து சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றதா வந்து சொல்றா, அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிதான் நமக்கு கிடைச்சிருக்கு, ஆனா அதெல்லாம் உண்மையான்றதை நம்ம பார்க்கணும், அதுக்கு நம்ம இங்க இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, வேலையை ஆரம்பிக்கிறாரு. அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது நடுவுல பூஜா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றதெல்லாம் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. பூஜாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன பசங்களுக்கு டியூஷன் மாதிரி எடுப்பாங்க போல, டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இவரு கவனிச்சிட்டு இருக்கிறது அவங்களுமே கவனிக்கிறாங்க. இவரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு, நடுவுல நம்மள கவனிக்கிறாருன்ற மாதிரி பூஜா கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாங்க. ஐயோ, கண்டுபிடிச்சிட போறா, நம்ம வந்து அவளை சும்மா பார்த்துட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவருமே வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது பெரிய இந்த வேலை எல்லாம் கிடையாது, அதாவது வந்து பிளம்பரா இருந்தாதான் அதை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இவருக்கு தெரியும்ல, இவருக்கு பேசிக்கா தெரியும்ல, அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒர்க் எல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப யாரவரையா நைட் ஆயிருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் ட்ரீட் பண்றாங்க. அதாவது வந்து சொந்தக்காரங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இவரை ட்ரீட் பண்றாங்க. இது எல்லாமே இவருக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இவ இயல்பாவே கொஞ்சம் நல்ல டைப்பா தான் இருக்கா. ஏன்னா வந்து நம்ம யாருமே பெருசா தெரியாது, சொந்தக்காரங்களை கவனிச்சுக்கிற மாதிரி நம்மளை கவனிச்சுக்கிறாளே அப்படின்ற மாதிரி லைட்டா இவருக்கு வந்து இவங்களை பிடிக்கலாம் ஆரம்பிக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய செக்கிங்லாம் இருக்கு, அதெல்லாம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப விக்ரமும் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி பூஜாவோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, எதிர ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கோம். அங்க வேலை பார்க்குற ஒரு பெரியவருக்கு அடிபட்டுருது. அந்த பெரியவரை பெருசா யாருமே கண்டுக்க மாட்டாங்க, இதெல்லாம் சின்ன அடி தானே, நீங்களே போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வாங்கன்ற மாதிரி தான் அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதர்ச்சியா பாக்குற பூஜா வந்து உடஞ்சு போயிடுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போய் அவருக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ற மாதிரி அவரை கூட்டு போறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இவ இயற்கையாவே வந்து கொஞ்சம் நல்லது பண்ணக்கூடியவ தான், அதாவது வந்து இவ செயற்கையாலாம் நடிக்கல, நம்ம வரோன்றது அவளுக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது இயற்கையாவே அவ நிறைய உதவி எல்லாம் பண்ணுவா போல அப்படின்ற மாதிரி இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை எல்லாம் வர ஆரம்பிக்குது. இதை தாண்டி வீட்டுல என்ன பேசிக்கிறாங்கன்றதையும் இவர் ஒட்டி கேட்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட வேலை பார்க்குற மாதிரி ஒட்டி கேட்கிறாரு. கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருக்காங்க. பூஜாக்காக வந்து வரன் தேடிட்டு இருக்காங்கல்ல, நிறைய இடத்துக்குள்ள வந்து போட்டோ தந்திருப்பாங்க, டீடைல்ஸ் தந்திருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய சம்பந்தம் வருது போல. ஆனா வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க, அதாவது அந்த சம்பந்தம் வந்து இவர் கிடையாது, நம்ம விக்ரம் கிடையாது, வேற ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணு இதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, எங்க பையன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், பெரிய பிசினஸ் மேனா இருக்கான், பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கு வரட்டும் இதுக்கப்புறம் பொண்ணு வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, வீட்டை பார்த்துக்கிட்டா போதும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இதை கேட்கிறவங்க வேணாம்ப்பா, இது எனக்கு வேணாம்ப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அந்த வேலை மூலியமா கொஞ்சம் காசு கிடைக்குது, அது மூலியமா நிறைய பேருக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியுது, இந்த சமூக சேவை என்னால பண்ண முடியுது, எனக்கு அது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு ஒரு நிம்மதியை தரும், அதனால இந்த சம்பந்தம் வேணாம், வேற ஏதாவது சம்பந்தத்தை கூட பாருங்க, இவ்வளவு பணம் படைச்சவங்களா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்க விக்ரம் கவனிக்கிறாருல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அடுத்த பாக்ஸை டிக் பண்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸா வந்து இவங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறாரு. இயற்கையா அமைச்சு தருது, இவருக்கான விஷயத்தை இயற்கையா அமைச்சு தருது. இவருமே ஒவ்வொரு பாக்ஸா டிக் பண்றாரு. அதே மாதிரி இவங்க கிட்ட நிறைய பசங்க படிக்க வராங்கல்ல, அவங்க ஃபீஸ் வாங்காம தான் சொல்லி தந்துட்டு இருக்காங்க, ஒரு சேவையா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கான ஃபீஸ் இல்லாம இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க, அது எப்படி சொல்றது, அதாவது ஸ்கூலுக்கு இதுக்கப்புறம் அனுப்ப முடியாதுன்ற டோன்ல பேசிட்டு இருக்கும் போது பூஜாக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, ஃபீஸ் தானே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த குழந்தைக்கான ஃபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் இவங்க தராங்க.
இதெல்லாம் பாக்குற விக்ரம் வந்து முடிவு பண்ணிடுறாரு, இவ வந்து பேசிக்காவே ரொம்ப நல்ல டைப் தான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நம்ம வந்து வேணும்னு நினைச்சோம், இவ கரெக்டான ஆளு தான், இவகிட்ட இதுக்கப்புறமா மறைக்க வேணாம், நம்ம உண்மையை சொல்லிடலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது இவரே பேசுறதுக்காக வராரு. வந்தவர் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நான் இவ்வளவு நாள் மறைச்சிட்டேன், அது என்னன்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாப்பிள தான், அதாவது உங்க வரன் வந்து ஒரு மாப்பிள தான், உங்களை செக் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பூஜா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து மாப்பிளையா பெரிய பிசினஸ் மேனான்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ஒரு சாதாரண தொழிலாளி இல்லன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது தெரிஞ்சிருச்சா, எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆக்சுவலா இந்த வேலைலாம் ரெகுலரா பண்றவங்க கை எப்படி இருக்கும் தெரியுமா, ஹார்டா இருக்கும், அந்த மாதிரி உங்க கை இல்ல, கையில ஒரு சிராய்ப்பு எதுவுமே இல்ல, அதனால ரொம்ப சாஃப்டா இருக்குன்னா நீங்க வந்து சாதாரண ஒர்க்கர் இல்ல, வேற எதுக்கோ வந்திருக்கீங்கன்றது எனக்கு போக போகவே புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் வந்து இந்த மாதிரி செக் பண்ணுமா, அதாவது வந்து நீங்க ஒருத்தர் இப்படி எல்லாம் செக் பண்ணுவீங்களான்னு கேட்கும் போது என்னங்க பண்றது, இப்ப வந்து இப்படிலாம் பண்ண வேண்டி இருக்குல்ல, ஏன்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பணத்தை பார்க்க கூடாது மனசை பார்க்கணும்னு நினைச்சேன், நீங்க அது மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா செக் பண்ணதுல வந்து பூஜா கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ஏன்னா ஒருத்தர் இப்படி வந்து செக் பண்றதுல வந்து பூஜாக்கு வந்து ஒரு மாதிரி குறையா இருக்கு, என்ன இப்படி வந்து செக் பண்ணிட்டாரேன்ற மாதிரி பேசும்போது, புரிஞ்சுக்கோங்க வந்து எனக்கு நான் எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரிலாம் நீங்க இருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க வேலைக்கு போனோம்னா போங்க, சர்வீஸ் பண்ணணும்னா பண்ணுங்க, நான் அதுக்கெல்லாம் தடையே சொல்ல மாட்டேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. சோ இப்படி பேச பேச அவங்களை வந்து சம்மதிக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்குமே ஓகேவா படுது. அதே சமயம் இவர் வந்து இவங்களை மட்டும் ஏமாத்தல, பேரண்ட்ஸையும் ஏமாத்தி இருக்காருல்ல, ஏன்னா வேலைக்காரர் மாதிரி வந்து இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டிருக்காரு, இதெல்லாம் பண்ணிருக்காருல்ல, அதனால பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்கும் போது பேரண்ட்ஸுமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஏத்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு, இப்ப நீங்க என்னோட பொண்ணை செக் பண்றதுக்காக வந்தீங்கல்ல, இதுக்கப்புறம் நாங்க உங்களை செக் பண்றதுக்காக வர முடியாது, இப்ப எங்க பொண்ணை செக் பண்றதுக்கு அனுப்பலாம்னா அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இவதான் பொண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. காமெடியா தான் இந்த விஷயத்த சொல்லி சிரிக்கிறாங்க, இவரும் சிரிக்கிறாரு. பேரண்ட்ஸ்க்குமே இதுல சம்மதம் தான், அதனால ரெண்டு ஃபேமிலியும் மீட் பண்ணி பேசுறாங்க. ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் ரொம்ப பிடிச்சிருது. விக்ரம் கடைசியில ஒரு பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி அவரோட பேரண்ட்ஸ் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அதே மாதிரி பூஜாவை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா, அதனால ட்ரஸ்ட் மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட் மூலியமா இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு, நிறைய உதவி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் இவங்க வேலைக்கு போறாங்க, அந்த காசை யூஸ் பண்ணி இவங்க நிறைய பண்றாங்க, அவரோட காசை எதிர்பார்க்க கூடாதுன்றதுல உறுதியா இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபை வாழ்றாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ சஜஷன்ல போய் காட்டும், அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு வீடியோ மூலியமா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.